வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் கிரேவி. மசாலா ரெண்டுக்கும் ஒரே மசாலா தான் நான் பயன்படுத்தினது, ஏன்னா டைம் சேவிங்காக. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் மசாலா நான் தனியாக அரைச்சது, மசாலா பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது கிடையாது, நம்மளே அரைச்சது. அதை போட்டு கிண்டிட்டு இதை கொஞ்சம் பாதியை வந்து குழம்புக்கும், மீதியை வந்து அரிசி களைஞ்சி வச்சுருந்த அரிசியில் போட்டு பிரியாணியாக பண்ணியாச்சு. அதுக்கு தனியாக நெய்யை ஊற்றி பிரியாணியாக பண்ணியாச்சு. போக கொதிக்க விட்டு கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் பிரியாணி எப்படி ஜூஸியாக இருக்குன்னு. மட்டன் பிரியாணி, அப்புறம் அது கூட மட்டன் கிரேவி, அது கூட ரைத்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள்.